ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, தொட்டுவிட்டாயா இந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்ச எண் 000. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன் உன் வாழ்வும் உன் குடும்பத்தின் வாழ்வும் ஏற்றமாகி அவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் உன் முன் மண்டியிட்டு நிற்கும் காலம். உன் கெட்ட நண்பர்களும் உறவுகளும் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினையை நீ அனுபவித்தாய் என்றால் அதற்கு காரணம் நீ எதுவுமே செய்யவில்லை. ஆனால் உன் நெருங்கிய உன்னையே சுற்றியிருப்பவர்களிடம் அவர்களின் கெட்ட நடவடிக்கையை புறம் பேசினாய் அல்லவா? அதுதான் உன்னை இது நாள் வரைக்கும் கீழே தள்ளியது. எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் இனியாவது இந்த போகி திருநாளில் இருந்து என்னிடம் மட்டுமே சொல். இந்த புறம் பேசும் பழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிடு. அது உன் கர்ம வினையை குறைக்கும். அதோடு எனக்கும் அது பிடிக்காத விஷயம். எல்லாமே நான் தான் என்று இருக்கும் உனக்கு நான் தானே நல்லது சொல்ல வேண்டும். நீ என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டால் உனக்கு துன்பம் கொடுப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். இன்றோடு உன் வாழ்வின் பழையன எண்ணங்களும் பழையன எல்லாமும் கழிந்து புதிய எண்ணங்களும் புதிய பொருட்களும் உன் வாழ்வில் சேரும். இது எனது சத்திய வாக்கு. மறுக்க முடியாத 3 உண்மைகள் என்ன தெரியுமா? அன்பாக நீ இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே தான் நீ நல்லவன். இன்றிலிருந்து கொஞ்சம் நடிக்க பழகிக்கொள். கெட்டவர்களிடம், உன்னை நெருங்கும் கெட்டவர்களிடம். பொய்யான இந்த உறவுகள் உன்னோடு இருந்தபோது கடவுளின் பார்வை மட்டும்தானே உன் மீது இருந்தது. அதனால் நடந்த எல்லா கெட்டது நல்லது விஷயத்திலும் நீ நேர்மறையாக சிந்திக்கவில்லை. ஆனால் இன்று அப்படி இல்லை. நீ தன்னந்தனியாக நிற்கும்போது கடவுளே உன்னோடு நிற்கிறார் என்று உணர்ந்தாய் அல்லவா? அதனால் மகிழ்ச்சியும் கொண்டாய். இந்த பிரபஞ்சமும் உன்னோடு உன் முன்னேற்றத்திற்காக சுற்றி கொண்டிருப்பதை உணர்ந்தாய் அல்லவா? இந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உன்னில் ஏற்படுத்தவே இத்தனை போராட்டங்கள். அத்தனையும் இன்றோடு முடிந்தது. உன் வாழ்வினில் உன் கெட்ட கர்மாவும் கழிந்தது. இனி நல்லனவற்றையே செய். உன் வாழ்வு ஏற்றமாகும். உன் வாழ்வில் ஆடினவர்களின் ஆட்டமும் அடங்கும். ஜெய் சாய்ராம்.